வணக்கம். நான் அனுஷா பேசுறேங்க, கோரல் எஜுகேஷன்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்டேட் அகாடமி, தட் இஸ் நார்த் அகேஷன் ஸ்டேட் அகாடமி. இதை பத்தி ஒரு டீட்டெயிலா பார்ப்போம். இந்த யூனிவர்சிட்டி எப்படி, எங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, எப்ப எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு, எந்த ஊர்ல இருக்கு, எப்படி கனெக்டிவிட்டி நமக்கு இருக்கு, எஃப்எம்ஜி ப்ராப்பரா எப்படி இருக்கு, அவங்களோட பாஸ் அவுட்ஸ், என்எம்சி கைட்லைன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ பண்றாங்களா, ஃபீஸ் என்ன, பட்ஜெட் என்ன, ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன, கிளினிக்கல் எக்ஸ்போஷர் எப்படி இருக்கு, எல்லாமே இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணலாம். முதல் யூனிவர்சிட்டி எஸ்டாப்ளிஷ் ஆனது இது 1936ல எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு யூனிவர்சிட்டிங்க, ஸ்டேட் அகாடமி. ஸோ எல்லா வேற வேற கோர்சஸ் எல்லாமே இருக்கும். பெரிய யூனிவர்சிட்டி தான். உங்களுக்கு மோர் தேன் 5500 ஸ்டூடெண்ட்ஸே படிச்சுட்டு இருக்காங்க. அண்ட் எம்பிபிஎஸும் கம்ப்ளீட்டா இங்கிலீஷ் மீடியத்துல உங்களுக்கு இருக்கு. சிட்டியை பொறுத்த வரைக்கும் இது சர்க்கீஸ் அப்படின்ற ஒரு இடம் தான் உங்களுக்கு. இது கொகேஷியன், தட் இஸ் மவுண்டன், அந்த சைட்ல வரும், சதர்ன் பார்ட் ஆஃப் த ரஷ்யா. இது பாத்தீங்கன்னா மோர் தேன் 1,15,000 பாப்புலேஷன். திஸ் இஸ் ஸ்மால் சிட்டி தான். பாப்புலேஷன் வைஸ் உங்களுக்கு நிறைய ரஷ்யால இதை விட பிகர் சிட்டிஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு. விண்டரும் பாத்தீங்கன்னா -15 வரை போகும். சம்மர் யூஸ் டு பி pleasant, somewhere between 20 to 30 degree. எப்படி யூனிவர்சிட்டிக்கு போகலாம்? நிறைய இருக்குங்க. இட் இஸ் நாட் நெசசரி நீங்க டெல்லி டு மாஸ்கோ போகணும்னு கிடையாது. டைரக்டா நீங்க மினரல் ஓடிஎக்ஸ் இதுக்கு போகலாம். எப்படி டெல்லி டு தாஷ்கண்ட் போயிட்டு தாஷ்கண்ட்ல இருந்தும் மினரல் போடியோட டைரக்டா நீங்க ஏர்போர்ட் போய் அங்கிருந்து நீங்க 2.5 hour ஃபிளைட் இதுக்கு போகலாம், சர்க்கீஸ்க்கு போகலாம். ஸோ இது நால்சிக் அந்த ஏரியால இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் சில நேரம் துபாய் வழியாவும் தே டேக் அ லே ஓவர் அண்ட் தே கெட் கனெக்டட். எந்த சைட்ல போனா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும், அந்த மாதிரி நம்ம ஆப்ஷன்ஸ் எடுக்கலாம். ஆக்சுவலா அங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் இருக்கும் உங்களுக்கு இது காலேஜ். நெக்ஸ்ட் ஃபார் த ரெகக்னிஷன் பாத்தீங்கன்னா என்எம்சி, WHO, ECFMG எல்லாமே ரெகக்னைஸ்ங்க. ஸோ நோ ப்ராப்ளம் அட் ஆல். மீடியம் ஆஃப் ஸ்டடி இஸ் கம்ப்ளீட்லி இங்கிலீஷ் மீடியம். அதே மாதிரி ரேங்கிங் அண்ட் எஜுகேஷனல் குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னா லெஸ் தென் 4,000, 3,400 ஆட் வேர்ல்ட் ரேங்கிங். கண்ட்ரி ரேங்கிங்குமே இட் இஸ் சம்வேர் பிட்வீன் 65 to 82 ரேங்க்ல இருக்கு. கிளினிக்கல் எக்ஸ்போஷர் அப்படின்னு பார்த்தோம்னா வெரி குட். ஆல்ரெடி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு. கிளினிக்கல்ஸ்மே மோர் தென் 27 கிளினிக்கல் டிபார்ட்மெண்ட்ஸோட அசோசியேட்டா இருக்கு. ஸோ ரஷ்யா பொறுத்த வரைக்கும் whenever we are saying it is good quality, அவங்க நல்லா நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் கூட அசோசியேட்டடா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய இடத்துல போறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மோர் தென் 500+ உங்களுக்கு படிக்கிறாங்க இன்னைக்கு. எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரஷ்யாலே கொஞ்சம் கம்மி தாங்க. யூஸ்வலா இது இட் இஸ் நாட், யூ கேன் கம்பேர் திஸ் வித் ஃபெடரல் யூனிவர்சிட்டியும் அண்ட் பெட்டர் யூனிவர்சிட்டி இதெல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா 21.3 தான் உங்களுக்கு எஃப்எம்ஜி பாசிங் ரேஷியோ. ஃபீஸ் பாத்தீங்கன்னா நாட் டூ மச், லைக் 3,80,000 ரூபல். இந்தியன் ருபீஸ்ல பாத்தீங்கன்னா 1.2 வச்சோம்னா கூட 4,56,000 rupees வரும். ஒரு 6 years பாத்தீங்கன்னா நியர் டு 27 lakhs ஆட் வருது. இப்ப ஹாஸ்டல் சார்ஜ்னு பாத்தீங்கன்னா இங்க மெஸ் இதுக்குள்ளேயே இருக்கு உங்களுக்கு. செல்ஃப் குக்கிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ யூ கேன் ஆப்ட் விச் எவர் யூ வாண்ட். அதுக்கு யூஸ்வலா மெஸ் இதெல்லாம் போனீங்கன்னா $1,200 to $500 வருங்க. அதே மாதிரி நம்மளா குக் பண்றோம்னா $600 to $700 வரும். டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்டூடெண்ட், இட் வேரிஸ். ஸோ இது அல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இதுகிட்டக்கே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கபார்தினோ இருக்கும் நால்சிக்ல. அதுலயே நிறைய பாஸ் அவுட்ஸ் இருக்காங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் உங்களுக்கு கொஞ்சம் ரீசனபிளா இருக்கும். கவர்மெண்ட் ஹாஸ்டலும் கிடைக்கும் இங்க. ஃபுல் எல்லா ஸ்டூடெண்ட்க்கும் கவர்மெண்ட் ஹாஸ்டல் தான். ஆரன்பர்க் பட்ஜெட் இதை விட ஜாஸ்தியா போகும். But FMG passing ratio and the quality of education will be better than these colleges. உங்களுக்கு ஆரன்பர்க் பிள்ளைங்க நாஸ்மாவும் போவாங்க, நார்த் அசிஸ்டன்ட் ஸ்டேட் மெடிக்கல் அகாடமி போவாங்க. கபார்தினோ இதெல்லாமே ஆல்மோஸ்ட் சிமிலர் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும். அனிமே இந்த எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை தவிர உங்களுக்கு அந்த ரீஜனை பத்தியோ, எப்படி இருக்கும் பாப்புலேஷன்ஸ், எந்த மாதிரி அவங்களோட அட்மிஷன் ப்ராசஸ் என்ன, இதை பத்தி எந்த குவரிஸ் இருந்தாலும் எங்க கூட கனெக்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு டீடைல் 1-to-1 ஃப்ரீ கவுன்சிலிங் செஷன் அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேங்களா? எங்களோட சர்வீசஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே அதுதான் உங்களுக்கு ப்ரீ அசிஸ்டன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி கன்ஃபியூஷன் இருக்கும், காலேஜ் கன்ஃபியூஷன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு கைட் பண்றது. நெக்ஸ்ட் கம்ஸ் த டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு அப்ளை பண்ணி அங்கேருந்து அட்மிஷன் லெட்டர் வாங்கின பிறகு விசா ப்ராசஸிங்காக இருக்கட்டும், இங்கே நோட்டரைஸ் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணி அனுப்புறது, எல்லா ப்ராசஸுமே டாக்குமெண்டேஷன் ஒர்க் எல்லாமே நாங்கள் அதில் பண்ணிடுவோம். சில பிள்ளைங்களுக்கு லோன் இருப்பாங்க. ஸோ லோனுக்கு எங்க கூட அசோசியேட்டடாக இருக்க பேங்க்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி தென் தே வில் பி கைடிங் யூ அண்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த கொலாட்ரல் தே கேன் சாங்ஷன் யூ த லோன் ஆல்சோ. அடுத்து டிராவல் எங்கேருந்து பிக்அப் ட்ராப், அங்கே போய் செட் ஆகிற வர சிம் கார்டு, ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன், பயோமெட்ரிக் டெஸ்ட் எல்லாத்துக்குமே எங்களோட சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ் இருக்குங்க. நாட் ஒன்லி ஃபார் 1 year.
என்டையர் 6 இயர் உங்க ஜேர்னில அடுத்த வருஷம் உங்களுக்கு ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் ரெனியூ பண்ணணும், எவ்ரிதிங் வில் பி கைடட் ஃப்ரம் அவர் அண்ட் தட் ரேட் வில் பி ஆக்ஷன்ஸ் ஒன்லி. உங்களோட என்டையர் ஸ்டடியிலுமே வந்து எங்க கைடன்ஸ் இருக்கும், எங்க சப்போர்ட் இருக்கும், எப்பப்ப தேவையோ அந்த டைம்ல கண்டிப்பா இருக்கும். இது எல்லாத்துக்குமே வந்து எங்களோட இது வந்து 85,000 rupees பெர் இயர் தாங்க. ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி பிளஸ் ஜிஎஸ்டி இருக்கும். இதை தவிர உங்களுக்கு ஃபிளைட்டும் அதை தவிர உங்களோட விசா சார்ஜுமே ஆக்சுவல்ஸா இருக்கும். ஏதோ இதை பத்தி குவரிஸ் இருந்தாலும் எங்ககிட்ட கனெக்ட் பண்ணுங்க. அதேமா இந்த வீடியோ வந்து ஒரு இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க வந்து கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபாதர், பேரண்ட்ஸ்க்கு எல்லாம் அனுப்புங்க. தென் எந்த குவரிஸ்னாலும் கனெக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.